நமது பகுதியில் கோரமண்டல் ஃபெர்டிலைசர் கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியிலிருந்து விஷத்தன்மையான கெமிக்கல், அதாவது அந்த போபல் நிறுவனத்தில் பக்கத்தில் எந்த அளவுக்கு அது வெடித்து உயிர் சேதம் ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி இரவு 10 மணிக்கு அந்த கடலில் போகிற லைன் கெமிக்கல் லைன் வெடித்து அமோனியா ஸ்பிட் ஆகி மக்கள் மத்தியில் மொல்லா பரவி சில பேர் மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க. எங்கள் ஊரில் கூட வீசிங் ப்ராப்ளத்தில் இருந்த ஒரு மனிதர் இறந்துட்டார் நைட்டு 10:30 மணிக்கு. காரணம் இந்த நெடி தாங்க முடியாம தான். இதை எங்கள் எண்ணூர் ஃபுல்லாக நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணால் கூட இதை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இதை தெரிவிச்சுக்கிறோம். இந்த கம்பெனியை உடனடியே இழுத்து மூடணும். இந்த கம்பெனி இங்கே இருந்துச்சுன்னா தினந்தோறும் நாங்கள் அந்த கசிவால் அந்த சுவாசிக்க முடியாமல் அவசப்பட்டு இருந்தோம். இப்போ அந்த லைன் பஸ்ட் ஆன உடனே ஒட்டுமொத்த கெமிக்கல் வெளியானதுனால இங்கே எண்ணூரில் உள்ள குடிவாழ் மக்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிட்டா 70,000 பேர் பாப்புலேஷன் இருக்காங்க. அனைத்து பேரும் பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரலையும் எல்லாம் மூச்சு திணறல் ஏற்பட்டு இந்த மாதிரி பயங்கரமான ஒரு உயிர் சேதத்தை அனுபவிக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. ஏறத்தாழ ஒரு 40-50 ஆம்புலன்ஸ் வந்திருந்தது. நைட்டு போலீஸ் வந்திருந்தாங்க. எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு நம்ம உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது. இந்த நிறுவனத்தை உடனடியாக மத்திய அரசும் மாநில அரசும் இதை மூடணும்னு சொல்லி எங்கள் ஊர் சார்பாக காமராஜர் கிராம சார்பாகையும் ஊர் தலைவர் அடிப்படையிலையும் கேட்டுக்கொள்கிறேன். 10:30 மணி அளவிலே இந்த கோரமண்டல் கம்பெனியின் மூலமாக கப்பலில் இருந்து அந்த டேங்கருக்கு டைவர்ட் பண்ணுவாங்க அமோனியா. இதுவை அது வரும்போதே கம்ப்ளீட்டாக பெஸ்ட் ஆகிடுச்சு. அந்த பைப்லைனில் வர்ற தண்ணி அந்த கேஸ் அந்த பைப்லைனில் தாண்டி இருந்ததுன்னா எண்ணூர் ஃபுல்லாகவே பரவ எத்தனை பேர் செத்துருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இருந்தாலும் அந்த பக்கத்தில் கிராமம் பெரிய குப்பம் சின்ன குப்பம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய குத்துறவங்கலாம் மைக்கடிச்சு அங்கங்கே விழுந்துட்டாங்க. மைக்கடிச்சு வாந்தி கம்ப்ளீட்டாக எங்களுக்கு தெரிஞ்சு நம்ம போய் நேரடியாக போயிட்டு எல்லாரையும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம். ஆனால் அந்த நிலைமையை உருவாக்குறது இந்த கம்பெனி இப்போ இல்லை, 84 இது நடந்துன்னு தான் இருக்குது. 84 நாங்கள் குரலை கொடுத்துன்னு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த கம்பெனி மூடவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இதே போபாலில் நடந்துட்டு, ஆனால் இன்றைக்கி காமராஜ் நகரம் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா எண்ணூர் ஃபுல்லாமே இது இருக்குது. எண்ணூரில் இருக்க மக்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்படுறாங்க. அதனால் இந்த கம்பெனி இழுத்து மூட தவிர பாருங்க, இன்னைக்கு 32 கிராமம் இருக்கு. எண்ணூர்ல இருக்க 32 கிராமம் இருக்கு. அதனால எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனா இன்னைக்கு சூழ்நிலைனா உயிரை கையை பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த கம்பெனியை முழுக்க நாங்க என்ன பண்ணோம், எண்ணூர்ல இல்லாத அளவுக்கு அவங்களா மூடனாலும் எங்க மக்கள் எல்லாம் ஒன்னா திரட்டி கண்டிப்பாக இந்த கம்பெனியை மூடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கம்பெனி ஆரம்பிச்சு 1963 ஆரம்பிச்சாங்க. அதுலேருந்து நாங்க மக்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம். பிள்ளைங்க பிள்ளை தாச்சுங்க, அதாவது வயதான முதியோர்கள்லாம் அவதப்பட்டு இருக்கோம். நாங்களும் எவ்வளோ சொல்லி இந்த கிராமத்து மக்கள் அத்தனை பேர் சொல்லி 4 தலைமுறையில் சொல்லிட்டு இருக்கோம். 4 தலைமுறையிலும் யாருக்கும் ஈடுபாடு அவங்க கொடுத்த பாடு இல்லை. அதோ நைட்டு இப்படி ஏற்பட்டதுக்கு எத்தனை பேர் இறந்துருப்பாங்கன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. புரியுதுங்களா? நாங்கள் சுனாமி தப்பிச்சு வந்தோம், சுனாமியில் தப்பிச்சு வந்தோம். இந்த இயற்கை சூழ்நிலையில் புயல் காற்றில் நாங்கள் தப்பிச்சு வந்தோம். ஆனால் இந்த கம்பெனினால நாங்கள் அனைவரும் ஒருத்தரும் தப்பிக்க முடியாது, உயிர் போடுற நிலையில் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் 63லேருந்து இதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். புரியுதுங்களா? கண்டிப்பாக கம்பெனியை மூடணும். மூடாமல் இருந்தால் நாங்கள் மேற்கொண்டு என்ன செய்வோம் என்று தெரியாது. அதாவது எண்ணூர்ல இப்ப இந்த பேரி கம்பெனின்றது ஒரு சாக்லேட் கம்பெனிக்காக கொடுக்கப்பட்டது 1963. ஆனா அந்த கம்பெனி இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா உர தொழிற்சாலையா மாற்றப்பட்டு இருக்கிறது. 71, 67, 68 பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த டேங்கர் வழியா தான் அமோனியா வரும். ஆனா இன்னைக்கு கப்பல் வழியா அந்த அமோனியா உள்ள வர்றதுனால அந்த கப்பல்ல இன்னும் சொல்ல போனா நாங்கெல்லாம் இன்னைக்கு பிழைச்சி இருக்கிறது பெரிய விஷயம். எப்படின்னு கேட்டீங்கன்னா நைட்டு இந்த 800 மக்கள் எல்லாருமே இறந்திருப்போம். நைட் 800 மக்கள் எல்லாருமே இறந்திருப்போம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா சொல்ல போனா தண்ணியில அந்த பைப்பு வெடிச்சிருக்குது. தண்ணியில பைப்பு வெடிச்சதுனால நாம தப்பிச்சோம். ஆனா அதே தண்ணியில வெடிக்காம வெளியே அந்த பைப்பு வெடிச்சிருந்தா இன்னைக்கு எண்ணூர்ல 50,000 பேருக்கு மேல செத்துருப்பாங்க. 50,000க்கு மேல எண்ணூர்ல செத்துருப்பாங்க. ஆனா இது தமிழக அரசு கவனத்தில் கொண்டு உடனே இதுக்குண்டான நடவடிக்கணும். மத்திய அரசு மாநில அரசும் கலந்து பேசி இந்த கம்பெனியை இழுத்து மூடுங்க. இழுத்து மூடனா எங்களுக்கு ஆபத்து. இன்னொன்னு சொல்ல போனா அந்த டேங்க் 500 கிலோமீட்டர் தொலைவுல தான் இருக்கணும். ஆனா கடல் பக்கத்திலே இருக்குது, 100 மீட்டர் தொலைவுல தான் இருக்குது. ஆனா அந்த கம்பெனி ஒரு கால்
ஒரு புயல் வந்து அடிக்கப்பட்டா கூட அந்த கம்பெனி பெரிய சேதம் ஏற்பட்டா கூட நம்ம உயிர் போயிடும். ஆகையினால தயவு செய்து மத்திய அரசு மாநில அரசு கலந்து இதுக்குண்டான தீர்வை காணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், இது எண்ணூர் மக்களின் ஆர்ப்பாட்டம். இழுத்து மூடு, இழுத்து மூடு, கோரமண்டல் பெட்லேசரை இழுத்து மூடு, கோரமண்டல் கம்பெனி இழுத்து மூடு, காப்பாத்து காப்பாத்து, மனித உயிரை காப்பாத்து. ஐயையோ 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 ஐயையோ, காப்பாத்து காப்பாத்து, மனித உயிரை காப்பாத்து, மனித உயிரை காப்பாத்து. மத்திய அரசு மாநில அரசு, மத்திய அரசு மாநில அரசு கடல் வழியா வரும் கெமிக்கலை இழுத்து மூடு, இழுத்து மூடு, இழுத்து மூடு. அன்பார்ந்த ஆளுகையில் உள்ள பெருமக்களே, எங்களது அபயக்குரல் கேட்கிறதா? நாங்கள் தினமும் செத்துமடிகின்றோம். ஒவ்வொரு நாளும் பேரி கம்பெனியின் புகையினாலும் பேரி கம்பெனியின் ஆசிட் புகையினாலும் மக்கள் செத்துமடிகின்றோம். அது மட்டுமல்லாமல் பேரி கம்பெனியின் பைப்பு விழிக்காயி விஷவாயு கசிந்து நூற்றுக்கணக்கான மக்கள் ஆஸ்பத்திரியில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் அதுமல்லாமல் அந்த விஷவாயு குழாய் அமைத்து பல ஆண்டுகளாகிறது. அந்த குழாயை வைத்துக் கொண்டே ஓட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அந்த பேரி கம்பெனியை உடனடியாக இழுத்து மூட வேண்டும். அப்படி இழுத்து மூடவில்லை என்றால் இந்த எண்ணூர் பெருமக்கள் அனைவரும் திரண்டு வந்து காலால் மிதித்து அந்த கம்பெனியை தரைமட்டமாக்கி விடுவோம் என்பதை இந்த வாக்குறுதியின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம்.